வணக்கம், என் பேர் ஆனந்த். இந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்ணுறேன்ற உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க கோழி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. கோழி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோழி இருக்குது. கோழி இப்போ நம்ம கோழி வளர்க்கும்போது, நாட்டுக்கோழி வளர்க்கும்போது புறக்கடையை விட்டு வளர்க்குறது தான் நல்லது. இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை நான் ரியலாகவே பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வரண்ணே உங்கள் கண் முன்னாடி ஒரு கோழி குஞ்சு மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா? அது 2 மாதத்து கோழி குஞ்சு. உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்ப முடியாது. ஏன்னா அந்த கோழிலாம் இது கழுகு பிடிக்கிது, காக்கா பிடிக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க மூடியை போட்டு கவுத்தியாக வச்சுருந்தாங்க. அதனால அந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. குஞ்சு பொறிச்சு எப்படி வந்துச்சோ அப்படியே தான் இருக்கல, கொஞ்சம் கூட வளரவே மாட்டேங்குது. நம்ம என்றைக்கு இந்த கோழியை ஃப்ரீயாக விட்டு மேய்க்கிறோமோ அப்போ தான் அந்த கோழிகளுக்கும் நல்லது, அதை சாப்பிட போகிற நமக்கும் நல்லது. கோழிகளை வச்சு வளர்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு நீங்கள் தீனி கூட கட்டுப்படி ஆகாது. அது நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது. அதை ஃப்ரீயாக விட்டு தான் வளர்க்கணும். அப்போ தான் அந்த கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா வளரும். இந்த கோழி குஞ்சு பார்த்திங்களா இப்போ எவ்வளோ இதாக விளையாடுதுன்ட்டு நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அது 6 மாதமாக நம்ம நினச்சிங்க சின்ன ஒரு கோழி கூடுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது 1 மாதமாக அது ஒழுங்காக வளரவே இல்லை. அது பொறிச்சது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் நிற்க இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், அந்த கோழி எவ்வளோ சீத்துது, நல்லா பண்ணுது, ஒரு ஆரோக்கியம் அது கண் முன்னாடி தெரியுது. ஸோ கோழிகளை வந்து ஃப்ரீயாக விட்டு வளங்க. இந்த விலங்குகளை தாக்குறதுக்கு வருதா ஒருத்த மாதிரி குறைச்சிக்கிட்டு அதை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே வளங்க. அதை ஃப்ரீயாக வளர்த்தா நல்லாயிருக்கும். இந்த கோழி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி. இது கின்னி கோழின்னு கினியில் வகையில் வரக்கூடிய கோழி இது. இதை வளர்த்துட்ருக்காங்க இங்கே. இந்த கோழி இப்போ 2 மாதம் ஆகுது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளை ஃப்ரீயாக விடுங்க, கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்காதீங்க. அது நல்லா இருக்காது, ஒழுங்காக ஆரோக்கியமாக இருக்கிற பண்ணைகள்லாம் மோஸ்ட்லி கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டு வளர்க்கணும். இன்னது கூட 2 கோழிங்க பார்த்தீங்க சைடில் மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் ஆரோக்கியம் போகும், சுற்றும், வெளில போகிறோம், வெளில வரும். மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ மழை வெயில் எல்லா வெப்பத்துலேயும் அது நல்லா சேர்ந்து பழகுங்க. அதான் கோழிகளுக்கு நல்லது. ஸோ கோழியை வந்து வச்சு வளர்க்காமல் புறக்கடையில் வளர்க்குங்க. இதுதான் நல்ல மெத்தட். தேங்க்யூ. வணக்கம்.